மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ நடத்திய பின்னர் உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது திமுக. இன்றைக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி முதலமைச்சர் பேசுறார். இன்னொரு கருத்தை சொல்றார். நாங்கள் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது, கச்சத்தீர்வை மீட்க வேண்டும் என்று மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தீர்கள். அந்த 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கச்சத்தீவு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? இந்த மீனவர்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசிடம் இருந்து கேட்டு வாங்கி கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். மீனவர்கள் மீது அக்கறை இல்லாத கட்சி திமுக கட்சி. இதே இன்றைக்கு பேசுகிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சது திமுக நாடாளுமன்ற தேர்தலில். அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று திரு முரசொலி மாறன் மற்றவர்கள் அந்த திரு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தாங்க. அப்பெல்லாம் மீனவருக்கு கண்ணு தெரியல, மீனவர்களை பற்றி சிந்திக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. எப்படியாவது மத்திய அரசு மீது பழியை போட்டு அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இன்றைக்கு பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார். அப்ப 5 ஆண்டு காலம் 1999 இருந்து 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தீங்க, பாரதிய ஜனதா ஆட்சியிலும் இருந்தீங்க. 10 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி இருக்கின்ற போது, அதிகாரம் உங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த மீனவ மக்களுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அந்த கச்சத்தீவு மீட்டால் தான் அது அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று ஏதாவது சிந்தித்து பார்த்தீர்களா? உண்மையிலேயே மக்கள் மீது, மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால் அப்பொழுது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது மத்திய அரசிடமிருந்து பெற்று மீனவர்களை காப்பாற்றிருக்கலாம், கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. குடும்பத்துக்கு ஆட்சி அதிகாரம் வேணும். அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டாலின் பேசுவார். மீனவ மக்களே, எச்சரிக்கையாக இருங்கள். இப்படி ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற்றி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு அறிக்கை விடுகின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை உணர்ந்து அடுத்து வருகின்ற ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய கட்சிக்கு ஆதரவை கொடுங்கள், கூட்டணிக்கு ஆதரவை தாருங்கள். கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் ரோட் ஷோ நடத்திய பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். கச்சத்தீவை மீட்பது தொடர்பான விவகாரத்தில் திமுக முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.